சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் முதல் ககன்யான் திட்டம் குறித்த அப்டேட் வரை இஸ்ரோ பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரோ வெளியிட்ட அறிவிப்பு குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக கடந்த 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. கடந்த 6 நாட்களாக விண்வெளியில தங்கியிருந்தபடி பல்வேறு பணிகள்ல சுபான்ஷு சுக்லா ஈடுபட்டு வருகிறார். அவர் என்னென்ன மாதிரியான பணிகள்ல ஈடுபட்டு வருகிறார், விண்வெளி பயணம் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் தற்போது இஸ்ரோவின் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம சுபான்ஷு சுக்லாவுடைய அந்த விண்வெளி பயணத்திற்கு பிறகாக இஸ்ரோவுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ககன்யான் திட்டத்தை எப்போது முன்னெடுக்க போகிறது என்பது தொடர்பான விவரங்களையும் இஸ்ரோ தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா இந்த 2 விவரங்கள் என்பது இந்தியாவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுபான்ஷு சுக்லாவை பொறுத்தமட்டில் கடந்த 6 நாட்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். முதல் நாளான 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துடைய பணிகள் எவ்வாறாக இருக்கிறது, வீரர்கள் என்னென்ன மாதிரியான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை எல்லாம் கேட்டறிந்து தானும் அந்த குழுவில் ஒருவராக அவர் இணைத்துக் கொண்டார். அதன் பிறகாக அடுத்த 2 தினங்கள்ல தன்னுடைய முதல் பணியாக பார்க்கப்பட்டது விண்வெளியில விவசாயம் செய்வது. அதற்கான பணிகளை சுக்லா முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக இந்தியாவிலிருந்து இதற்காக பல்வேறு தாவரங்களை அவர் விதைகளை எடுத்துச் சென்று விண்வெளியில முளைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கான முன்னெடுப்பை அவர் மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில பார்த்தோம் என்றால் இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட வெந்தய விதைகள் தற்போது விண்வெளியில துளிர்விட்டிருப்பதாக தகவல்கள் என்பது இஸ்ரோ தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா வெந்தய விதைகள் மற்றும் கீரை வகைகள்ல ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டுவடம் வளர்ச்சி என்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா விண்வெளியில பூஜ்ய ஈர்ப்பு விசை இல்லாத நிலையில இந்த தாவரங்கள் மற்றும் இந்த கீரை வகைகளுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளைத்தான் சுக்லா முதற்கட்டமாக எடுத்து வருகிறார். அது மட்டுமல்லாம இந்திய பிரதமர் மோடியுடன் காணொலி வாயிலாக கலந்து ஆலோசித்த அவர் பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார்.